இன்னைக்கு சட்டமன்றத்தில் மிக பரபரப்பாக ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசி. என்ன ரேஷன் அரிசி? ஆமாம், அமைச்சர் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசியை மக்கள் யாரும் தங்களுடைய உணவுக்காக பயன்படுத்தலை, அதை கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் தீவனமாக கொடுத்துட்றாங்க, அந்த அளவுக்கு அரிசி தரமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு முன்னாள் அமைச்சர் கே நேரு என்ன சொன்னார்னா, ஏஞ்சி உடனே அப்பெல்லாம் இல்லை, நான்லாம் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன் அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்றேன்னா, இந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும், அதனால் நான் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தாரு. இதில் ஒரு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ரேஷன் அரிசி சாப்பிட்றதுனால சுகர் கண்ட்ரோல் ஆகுதா இல்லையோ, அப்புறமேட்டு அமைச்சர் சாப்பிட்றாரா இல்லையோ, அதிகமான அடித்தட்டு மக்களோட உணவாக பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி தாங்க இருக்குது. நிறையா இடங்களில் மக்கள் இந்த ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்றாங்க. அதாவது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைக்கே போகாதவங்கள ரேஷன் கடைக்கு போய் இந்த அரிசியை தான் வாங்கி சாப்பிடுன்னு சில நிலைமைகள் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைய முதற்கொண்டு வாங்கிட்டு இருக்காங்க. அதில் எங்கள் குடும்பமும் ஒன்று தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, எங்கள் வீட்டில் அரிசி மாவுக்கும் சரி இட்லி மாவுக்கும் சரி அந்த